பார்த்தோம்னா Yamaha வந்து அவங்களுடைய MT-1 பைக் லான்ச் பண்ணாங்க. அண்ட் நாம கூட அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நீங்க யாரும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் லைக் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சோ அந்த வீடியோல நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க, இந்த பைக்கை வாங்குறது நம்ம வந்து NS200 வாங்கிடலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தோம். ஏன்னு பார்த்தா அப்படின்னா அதனுடைய பிரைஸ் ரேஞ்ச் வந்து NS200 விட அதிகமா இருந்துச்சு. சோ இதனால இந்த வீடியோல நம்ம இதனுடைய கம்பேரிசன் என்னென்ன, எந்த பைக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம என்னுடைய டிசைன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சோ இந்த ரெண்டு பைக்குமே வந்து அந்த பிராண்ட்ல இருக்கிற ஒரு பக்காவான நேக்ட் ஸ்ட்ரீட் பைக் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த விதத்துல NS200 அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து அந்த கொடுத்துருந்த அந்த 200 எடுத்துட்டு அந்த கிராபிக்ஸ் ஆகட்டும் அண்ட் அந்த பைக்கோட ஓவரால் லுக் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த NS200 அந்த பல்சர் செக்மெண்ட்ல NS200 தான் வந்து ரொம்பவே அட்ராக்டிவான லுக்கோட இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதே நேரத்துல MT-1 பார்த்தோம் அப்படின்னா இப்பதான் லான்ச் பண்ணிருக்காங்க. ரொம்பவே ஒரு நியூ லுக் அண்ட் அந்த டியூக் 125 டியூக் 200 அந்த பைக்லாம் வந்து ஒரு காம்படிஷன் கொடுக்குற மாதிரி டிசைன். சோ அந்த டிசைன் பாக்குறதுக்கு ரொம்பவே எலிமெண்ட் நல்லா இருக்கும் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக் அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் அண்ட் அது பார்க்கவும் ரொம்பவே ஷார்ப் லுக்காவே இருக்கும். சோ இந்த பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பைக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்தது என்னுடைய இன்ஜின் வரலாம். இங்கதான் வந்து இந்த ரெண்டு பைக்குமே வந்து காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சோ NS200 அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பைக்ல நமக்கு 199.5cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூலிங் டெக்னாலஜியோட வருது அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா 23.2 PS அண்ட் 19.3 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்க என்ன ஒரு பெரிய மேஜர் கான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா NS200 இன்னுமே அவங்க கார்பரேட்டர் வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஃபியூல் இன்ஜெக்டர் வேரியன்ட் இன்னுமே கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் MT-1 பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து நமக்கு 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூலிங் டெக்னாலஜியோட வருது அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா 19.3 PS பவரும் அண்ட் 14.3 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ பவர் வைஸ் பார்த்தோம்னா NS200 தான் அதிகமா இருக்கு. ஆல்சோ அது வந்து ஒரு 200cc மிஷின் அப்படின்னு சொல்லலாம். சோ MT-1 பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து நமக்கு ஃபியூல் இன்ஜெக்டர் டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க, அதே நேரத்துல VVA டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. சோ இந்த VVA டெக்னாலஜி வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த VVA டெக்னாலஜி ரொம்ப யூஸ் ஆகும். பொதுவா Yamaha பைக்ல இருந்து R15 எல்லாம் இந்த VVA டெக்னாலஜி தான் வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜஸாவே இருக்கும். சோ அந்த விதத்துல MT-1 வந்து மைலேஜ் வந்து அதிகமே கொடுக்கும். சோ அப்கோர்ஸ் இந்த மைலேஜ் சேர்த்தே வந்துடலாம். இங்க NS200 பார்த்தோம்னா நமக்கு வந்து 30 to 35 சிட்டிலையும் அண்ட் 35 மேல வந்து நமக்கு வந்து ஒரு அவுட் சைட்ல போகும்போது லாங் ரைட் போகும்போது கிடைக்கும். சோ அதே நேரத்துல MT-1 பார்த்தோம் அப்படின்னா 40 to 45 வரைக்கும் நமக்கு வந்து சிட்டில கிடைக்கும் அண்ட் 45 அண்ட் அபோவ் வந்து லாங் ரைட் போகும்போது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். சோ ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க ஃபியூல் இன்ஜெக்டர் கொடுத்துருக்காங்க, அதே நேரத்துல VVA டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட வெயிட்டுமே வந்து நமக்கு வந்து இந்த MT-1 பைக்கோட வெயிட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு, கிட்டத்தட்ட 138 கிலோகிராம்ல இருக்கு. சோ இந்த வெயிட் இந்த டெக்னாலஜி எல்லாமே பொறுத்து பார்க்கும்போது மைலேஜ் கண்டிப்பாக சாலிடா இந்த பைக் அதாவது இந்த MT-1 அதிகமாக கொடுக்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அடுத்ததா பிரேக்ஸ் வரலாம். இங்க பிரேக்ஸ் பார்த்தோம்னா Yamaha ஆகட்டும் பஜாஜ் ஆகட்டும் ரெண்டுமே வந்து சிங்கிள் சேனல் ABS தான் கொடுத்துருக்காங்க. அப்கோர்ஸ் இது வந்து நம்ம MT-1 வந்து ஒரு டுவல் சேனல் ABS எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தாங்க என்னன்னா ஒரு டுவல் சேனல் ABS கொடுத்துக்கலாம்னு கேட்டுட்டே இருந்தாங்க. பட் ஆனா MT-1 ஃபாரின் பிராண்ட் எல்லாம் பார்த்தோம்னா டுவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க அண்ட் அது வந்து பிரைஸ் வந்து ரொம்பவே அக்ரெசிவா இருந்துச்சு. அந்த பிரைஸ் ரேஞ்சை கட் பண்றதுக்காண்டி ஒரு டுவல் சேனல் ABS கொடுக்கறத கட் பண்ணி ஒரு சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. மேபி இன்னொரு வேரியன்ட்ல ஒரு ஃபேஸ்லிஃப்ட் வெர்ஷன் போட்டு ஒரு டுவல் சேனல் ABS கொண்டு வந்தாலும் நல்லாவே இருக்கும் அண்ட் பிரைஸ கூட்டாம அதாவது இப்பவே வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒரு 150cc செக்மெண்ட்ல R15க்கு அடுத்தபடியா பிரைஸ் ரேஞ்ச் இருக்கிறது இந்த பைக் மட்டும்தான். சோ அந்த விதத்துல ஒரு டுவல் சேனல் ABS கண்டிப்பா கொடுத்துக்கலாம்னு என்னுடைய தாட். அண்ட் NS200 அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து நமக்கு சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்காங்க, ஒரு போதுமான அளவு இருக்குன்னு சொல்றோம். பட் ஆனா இதுலயுமே வந்து ஒரு டுவல் சேனல் ABS கண்டிப்பா கொடுத்தாகணும். இவங்க பிரைஸ் ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி இந்த டுவல் சேனல் ABS இந்த பைக்கில் கண்டிப்பாவே தேவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது நம்ம சஸ்பென்ஷன் வரலாம். இங்க சஸ்பென்ஷன் பார்க்கும்போது MT-1 நமக்கு டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்லயும் அண்ட் ஸ்விங் ஆர்ம் சஸ்பென்ஷன் ரியர்லயும் கொடுத்துருக்காங்க. So suspension wise better in performance MT-1 கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னு பார்த்தோம்னா NS200 நமக்கு டெலஸ்கோபிக் ஃபோர்க் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன்லயும் ரியர்ல நமக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சோ மோனோஷாக் கண்டிப்பாவே ஸ்விங் ஆர்மோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், பட் ஆனா ஸ்விங் ஆர்ம் நல்லாவே இருக்கும். இந்த ரெண்டு பைக்குமே வந்து அப்சைட் டவுன் ஃபங்க்ஷன் வந்து கட் பண்ணிருக்காங்க. MT-1 பிரைஸ் ரேஞ்ச் அதிகமா வச்சிருக்காங்க, இவங்க அப்சைட் டவுன் ஃபங்க்ஷன் கட் பண்ணிருக்காங்க அண்ட் டுவல் சேனல் ABS கட் பண்ணிருக்காங்க. சோ அப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து இவங்க பிரைஸ் ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னாங்க, ஒரு 10,000 20,000 இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதை இவங்க எடுத்தது வந்து நான் வந்து ஒரு தப்பு அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்த இதே நேரத்துல நம்ம வந்து இந்த கிளச் சிஸ்டத்தை பார்த்துக்கலாம்.
இங்க MT-15 நமக்கு வந்து ஸ்லிப்பர் கிளச் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. இங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்க ஸ்லிப்பர் கிளச் சிஸ்டம் MT-15 கொடுத்துருக்காங்க. அப்கோர்ஸ் NS200 ஒரு ஸ்லிப்பர் கிளச் சிஸ்டம் கொடுத்து அவங்களுக்கு கண்டிப்பா 200cc மிஷின்ல ஒரு பக்காவான ஒரு நேக்கட் மிஷின் அண்ட் ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா NS200 மட்டும் தான் இருக்கும். சோ இவங்களும் ஸ்லிப்பர் கிளச் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்தது இங்க டைமென்ஷன் வரலாம். சோ டைமென்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பைக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரீட் நேக்கட் பைக். சோ இந்த நேக்கட் பைக் அப்படிங்கறதுனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே அதிகமா தான் கொடுத்துருப்பாங்க. MT-15 பார்த்தோம் அப்படின்னா 155 mm கொடுத்துருக்காங்க அண்ட் NS200 பார்த்தோம்னா 167 mm கொடுத்துருக்காங்க. அப்கோர்ஸ் இங்க சீட் ஹைட்டுமே அவங்க வந்து பார்த்தோம்னா 805 mm கொடுத்துருக்காங்க. எதுன்னு பார்த்தோம்னா NS200 அண்ட் MT-15 பார்த்தோம் அப்படின்னா 810 mm கொடுத்துருக்காங்க. சோ இந்த சீட் ஹைட் எல்லாமே பாக்குற நேரத்துல நம்ம வந்து இதோட சேசிஸ் டைப்பும் பார்த்துக்கலாம். MT-15 நமக்கு வந்து டெல்டா மார்க் சேசிஸ் அண்ட் R15 இருந்து அதே சேசிஸ் தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. NS200 பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த பிரஸ்ட் ஸ்டீல் பெரிமீட்டர் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. சோ இந்த NS200 பார்த்தோம்னா டெல்டா மார்க் சேசிஸ்ல கொடுக்குற மாதிரி இவங்களும் நிறைய அதிகமா கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த MT-15 நம்ம வந்து ஒரு பாக்குறதுக்கு போகிறதுக்கு ஆகட்டும் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் இப்போ வந்து அந்த MT-15 இருக்கிற அந்த ஹேண்டில் பார்லாம் வந்து கொஞ்சம் மேல லிஃப்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரி வச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு பிடிச்சிட்டு போக ஆகட்டும் அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டரா இருக்க கூட அந்த நீங்க ஸ்ட்ரீட்குள்ள வளர்ந்து போகிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அண்ட் இந்த MT-15 இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாங் ரைட் போகும்போது உங்களுக்கு வந்து பெயின் வந்து எதுவுமே இருக்காது. அப்கோர்ஸ் அது கேரண்டீடாவே Yamaha வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த சஸ்பென்ஷன் வைஸ் ஆகட்டும் அண்ட் இந்த சேசி டைப் ஆகட்டும் MT-15 ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அடுத்தது எங்க ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா MT-15 நமக்கு வந்து ஃபுல்லாவே டிஜிட்டலா கொடுத்துருக்காங்க. R15 வெர்ஷன் 3ல வந்து என்ன மாதிரியான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்க NS200 பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் பிளஸ் அனலாக்ல கொடுத்துருக்காங்க. சோ அனலாக்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டாக்கோமீட்டர் மட்டும் தான் இருக்கு. இனிமே அவங்க ஃபேஸ் லிஃப்டர் போட்டு கண்டிப்பாவே டிஜிட்டலா கொண்டு வரணும். 18க்கு அப்புறம் அதாவது 2018க்கு அப்புறம் எல்லா பைக்கும் வந்து ஃபுல்லாவே டிஜிட்டலா கொண்டு வந்துட்டாங்க. அப்கோர்ஸ் ஸ்கூட்டில விட வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விதத்துல பஜாஜ் வந்து கண்டிப்பாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சோ இந்த லைட்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல அண்ட் ரியர்ல MT-15 ஃபுல்லாவே LED கொடுத்துருக்காங்க அண்ட் NS200 பார்த்தோம்னா ரியர்ல மட்டும்தான் வந்து LED கொடுத்துருக்காங்க. சோ NS200 பிரைஸ் ரேஞ்ச் என்னதான் கம்மியா வச்சாலுமே ஏகப்பட்ட டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சில தான். சோ இது எல்லாமே அவங்க வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி இது எல்லாத்துக்குமே வந்து பிரைஸ் ரேஞ்ச் வந்து கம்மியா தான் ஆகும். மேபி ஒரு 10 to 20,000 இன்க்ரீஸ் பண்ணி ஒரு டோர்ச்சல் எலிஸ் கொடுத்து அண்ட் ஸ்லிப்பர் சிஸ்டம் எல்லாமே கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் பக்கா ஸ்போர்ட்ஸ் மிஷினா இருக்கும் அண்ட் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டராகவே இருக்கும் NS200. அண்ட் MT-15 பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு தனிக்காட்டு ராஜா மாதிரி. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோடைய அந்த இன்ஜின் ஆகட்டும் இன்ஜின் வந்து ஒரு பக்காவோட டிஃபரெண்ட் இன்ஜினா கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த சேசிஸ் டைப் ஆகட்டும் ஸ்லிப்பர் கிளச் சிஸ்டம் ஆகட்டும் எல்லாமே வந்து பக்காவா இருக்கு. இவங்களுமே வந்து இந்த அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுக்குறாங்கட்டும் அண்ட் அந்த கலர் சேஞ்சஸ் எஸ்பெஷலி நம்மளோட லாஸ்ட் வீடியோமே சொல்லியிருந்தோம் இவங்க ஏன் அந்த கலர் எலிமெண்ட் எலிமினேட் பண்ணாங்க. என்ன பார்த்தா அப்படின்னா ஃபாரின் செக்மெண்ட்லாம் கலர் செக்மெண்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் அண்ட் அந்த டுவல் டோன் வேரியன்ட் எல்லாத்துக்குமே வந்து ஈஸியா அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான கலர் செக்மெண்டா இந்த MT-15 அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பக்காவான ஒரு காம்படிட்டிவ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். சோ இது எல்லாமே இந்த ரெண்டு பேரோட கம்பேரிசன். உங்களுக்கு வந்து ஒரு பக்காவான ஸ்போர்ட்ஸ் மிஷின் வேணும், எனக்கு வந்து பவர் ரொம்பவே அதிகமா வேணும் அண்ட் மைலேஜ் எனக்கு ஒரு ஒண்ணுமே வந்து பிரச்சனை இல்லை அண்ட் இன்ஜின் எதுவுமே கவலை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு NS200 ஒரு பெஸ்ட் ஒரு சாய்ஸா இருக்கும். ஏன்னு பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்க மாட்டாங்கன்னா ஒரு பவர் வைஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும் அண்ட் இன்ஜின் மட்டும் லைட்டா கொஞ்சம் இதா இருக்கும். பட் ஆனா ரிஃபைன்மெண்ட் வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அதே நேரத்துல நமக்கு வந்து பவர் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியான பரவாயில்ல, பட் ஆனா நான் கொடுக்குற காசுக்கு ரொம்பவே ஒர்த்தா இருக்கணும் நிறைய ஃபியூச்சர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா MT-15 உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸா இருக்கும். அண்ட் மேபி இவங்க ஒரு 3 to 6 monthsல கண்டிப்பா ஒரு ஃபேஸ் வெர்ஷன் எனக்கு தெரிஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னு பார்த்தா அப்படின்னா என்னோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அந்த செக்மெண்ட்டுக்கு இவங்க கண்டிப்பாவே ஒரு அப்சைட் டவுன் ஃபோக்ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு டூயல் சேனல் ஏபிஎஸோ கண்டிப்பா கொடுத்தாகணும். சோ கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். சோ இதான் இதோட கம்பேரிசன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற அப்படிங்கிறது கீழே சொல்லுங்க அண்ட் நீங்க எந்த பைக் வாங்குவீங்க அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.